இன்னைக்கு இந்த பெண் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து முதல் கம்ப்ளைண்ட் என்ன பண்றாங்கன்னா சிஎம் செல்லுக்கு அனுப்புறாங்க. ஆனா அந்த சிஎம் செல்ல நடவடிக்கை இல்லை. எஃப்ஐஆர் போட்டு கூட அந்த பெண்ணை கூப்பிட்டு 6 மணி நேரம் வந்து விசாரணை பண்ணிக்கிறாங்க. அவங்க மொபைலை வாங்கி ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் தவறு பண்ண அந்த விஜய் மோகன் மொபைலை வாங்கலை, அவனை கூப்பிட்டு என்கொயரி பண்ணலை, இது வரைக்கும் கைது பண்ணலை. அவனை பாதுகாக்கிறது வந்து யாருன்னு வந்து பார்க்க போனீங்கன்னா 2 அமைச்சர்கள் நேரடியாக தொடர்பு உள்ளதுங்க. இந்த பெண் நான் கேட்குறேன், இங்கே இருக்கிற கமெண்ட்டில் இருக்கிறவங்களாம் போடுவான் உடனே, அவன் வந்து காட்ட சொன்ன நீ காட்டிடுவியான்னா, நீ அக்கா தங்கச்சியோட பிறந்தவனா இருந்தா உன் அக்கா தங்கச்சிட்ட இவனை யாராவது ஒருத்தன் வந்து மார்பை காட்டுறான் உடம்பை காட்டுறான்னு சொல்லலாம், நீ என்ன பண்ணிருப்ப? இந்த எஃப்ஐஆர் காப்பி வந்து எனக்கு அனுப்புகிறாங்க. 23ஆம் தேதி என்னமோ இந்த எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் அவன் வந்து விசாரிக்கல. இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்க்கணும், எந்த ஒரு கட்சி தலைவரும் பேசலைங்க. ஆச்சரியமா இருக்குங்க. திமுகவில் அடிமைப்பட்டு கிடந்தாங்க கூட்டணி கட்சி தலைவர்கள், இன்னைக்கு டிவிக்கேல போய் அதே அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. இவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ராணிப்பேட்டையில் வந்து நான் கட்சியின் சார்பாக இல்லை, ஒரு அண்ணனாக அந்த பொண்ணுக்கு அந்த பொன் துணையோட வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி நான் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துவேன். இப்போ இந்த பெண்ணுக்கு நடந்தது கூட இந்த அவல நிலை வந்து யாருமே பேசலன்னு சொல்லும் போது தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. எங்கே போனார் உதயநிதி ஸ்டாலின், எங்கே போனார் கனிமொழி, எங்கே போனார் திருமாவளவன், எங்கே போனார் கம்யூனிஸ்ட் கட்சி, எங்கே போச்சு இந்த முஸ்லீம் அமைப்புகள்? ராணிப்பேட்டை மாவட்ட தாவேக மாவட்ட செயலாளர் விஜயமோகன் மீது பார்த்தீங்கன்னா பாலியல் வழக்கு கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவுப்பட்டுச்சு. அதுல இது வரைக்குமே கைது நடவடிக்கை எதுவுமே இல்லாமல் இருக்கு. இதோட பின்னணி என்ன சார் நடந்துச்சு? அதற்கு முன்னாடி பவர் சென்டர் தன் கையில் வைத்துள்ள தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய்விடம் வந்து இந்த கேள்வி வைக்கிறார். ஏன்னா அவர் தான் பவர் சென்டர், அவர் தான் வந்து காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார். மேடையில் அவர் வந்து பேசும்போது வந்து இது டிவிகேயின் ஆட்சி, இது எல்லோருக்கும் சமமான ஆட்சி, இது சிறுபான்மை மக்களுக்கான ஆட்சி, பெண்கள் மீது எவன் கையை வச்சா கை வைத்தாலும் அவனை விடமாட்டேன், தொட்டா விடமாட்டேன், பஞ்சு டைலாக்லாம் பேசினார்ல. நான் இந்த விஜய் சாரை வந்து கேட்குறேன், இந்த டிவி கேட்சி மக்கள் மன்றத்தில் வைக்கிறேன். அதாவது யாருக்காவது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் காவல்துறை நிலையத்துக்கு போடவுனையே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து வழக்கை மட்டும் பதிவு செய்து எஃப்ஐஆர் போட்டுருங்க. இது யாருடைய உத்தரவுன்னு பார்க்கணும், முதலமைச்சருடைய உத்தரவா இல்லை அவங்க கூட இருக்கிற அமைச்சர்களுடைய உத்தரவான்னு தெரியல. ஏன்னா போனவுடனே என்னன்னா வந்து கம்ப்ளைண்ட் எடுக்கலன்னா தான் நம்மளுக்கு பிரச்சனை வரும். அப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கங்க, எஃப்ஐஆரை போட்டுருங்க. ஆனால் எஃப்ஐஆருக்கு மேலே வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்காதீங்க. நான் சேலஞ்சு பண்ணி சொல்றேன் ஜோசப் விஜய் அவர்களை, நீங்க ஆட்சிக்கு வந்து இது வரைக்கும் எத்தனை எஃப்ஐஆர் வந்து போடப்பட்டது, அந்த எஃப்ஐஆர் மேல வந்து எவ்வளவு நடவடிக்கை எடுக்கப்பட்டது வந்து தயவு செய்து உங்களுடைய டிஜிபி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க, உங்களுடைய கமிஷனர் ஆஃப் போலீஸ் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து 2 பேர் அமைச்சர்கள் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. எக்காரணத்து கொண்டு முதலமைச்சர் கிட்ட யாரும் நெருங்கிடக்கூடாது, எந்த விஷயமும் வந்து முதலமைச்சர் காதில் விழக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பாதுகாப்பா வந்து பார்த்துக்கிட்டு வராங்க. முதலமைச்சர் ஜோசப் விஜயா இல்லை புசி ஆனந்தான் வந்து தெரியல. மக்கள் குழப்பம் அடைஞ்சிருக்கிறாங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னா வந்து தயவு செய்து இந்த சம்பவம் நடந்தது என்னன்னா வந்து பவ்ய லட்சுமிங்க, அதாவது மாசானப்பேட்டை ஆற்காடு, அதாவது ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து கட்சியில பதவி வேணும்னு சொல்லி என்ன பண்றாங்க, யாரை அணுகுறாங்கன்னு வந்து பார்க்க போனா ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் விஜய் அதை சொல்றவரை வந்து அணுகுறாங்க. அவர்கிட்ட வந்து அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா வந்து எனக்கு வந்து கட்சியில பதவி வேணும், நான் வந்து சேவை செய்யறதுக்கு வரேன். ஏன்னா முதலமைச்சர் விஜய் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, டிவிகே பெண்களுடைய கட்சி, டிவிகே வந்து பெண்கள் அதிகமாக சேரணும், நீங்க வந்து அதனால தான் வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போனா நாங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம்னு சொன்னதால இந்த பெண் என்ன பண்றாங்க, நடிகர் தானே இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டாரு, அவரை நம்பி வந்து ஒரு கட்சியில பதவி கேட்டிருக்கிறாங்க. அந்த பொம்பளை பொறுக்கி மன்னிக்கணும், அந்த புறம்போக்கு என்ன பண்ணியிருக்கிறான்னா இன்ஸ்டால இவங்க கிட்ட வந்து நட்பு ரீதியா 10 மாசத்துக்கு முன்னாடி நட்பு ரீதியா பழகிருக்கிறான். அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு பதவி வாங்கித்தான் எனக்கு என்ன கிடைக்கும், உன் உடம்பு கிடைக்குமா, உன் மார்பை காட்டுவியா அப்படின்னு சொல்லி இன்ஸ்டால வந்து அவன்கிட்ட கேட்டு இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணை என்ன பண்ணிக்கிறான், கல்யாணம் ஆன பெண், அந்த பெண்ணை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, இவ வலையில சிக்கினதால அதை என்னன்னா ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்திருக்கிறான்.
அதை எடுத்துக்கிட்டு அவன் என்ன பண்ணிக்கிறான், கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணா அவன் வந்து த்ரெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா பாதிக்கப்பட்ட இந்த பெண் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, உடனடியா வந்து காவல் நிலையத்துக்கு வந்து புகார் அளிக்க போயிருக்கிறாங்க. நான் வந்து விபரத்தை வந்து சொல்றேன், இது இந்த பெண் மட்டும் கிடையாது, இந்த பெண் ஒருத்தி தான் துணிஞ்சு வந்து காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறான். இந்த மாதிரி நிறைய குடும்ப பெண்கள் வந்து இவன் வலையில சிக்கி இருக்கிறாங்க, அதுல குறிப்பா இஸ்லாமிய பெண்கள். ஆனா இந்த பெண்ணுக்கு ஆதரவா வந்து வரல. ஏன் நான் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இந்த பெண் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து முதல் கம்ப்ளைண்ட் என்ன பண்றாங்கன்னா சிஎம் செல்லுக்கு அனுப்புறாங்க. ஆனா அந்த சிஎம் செல்ல நடவடிக்கை இல்லை. ஏன்னா இந்த விஜய் மோகனுக்கு வந்து யார் வந்து பேச்சப் பண்றாங்கன்னா வந்து, நான் அண்ணனாக இருப்பேன் மாமனாக இருப்பேன்னு சொல்லினா இந்த முதல்வர் ஜோசப் விஜய், பெண்களுக்கு நான் அண்ணனா இருப்பேன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து அவர் பாதுகாப்பு இல்லாம இவனை மாதிரி ஒரு கேடிகளுக்கு வந்து என்ன வந்து பாதுகாப்பா இருக்கிறாரு. இது வரைக்கும் வந்து பதவியிலேருந்து அவனை தூக்கல, அவன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து அவங்க குடும்பத்தாலையும் அவங்க சமுதாயத்தாலையும் கூனி குறுகி வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா தப்பு பண்றவங்க என்னடான்னா இன்னைக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் ஃபுல்லா வந்து உலாவிக்கிட்டு வரான். தவறு பண்ணவன் வந்து அஞ்ச மாட்டேன்றான், தவறு செய்யாதவர்கள் அஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு அவல நிலை இந்த தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த பொண் முதலமைச்சர் சிஎம் விஜய்க்கு வந்து சிஎம் செல்ல கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் மேல நடவடிக்கை இல்லை. ரெண்டாவது ராணிப்பேட்டை எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அங்கேயும் அவன் புகார் எடுத்துக்கல. மூணாவது ஆர்காட் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் ராணிப்பேட்டில் போய் கொடுக்குறாங்க, அங்கேயும் இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பெண்ணை த்ரெட் பண்ணுறாங்க. இந்த கேஸை வந்து எடுத்துக்க விடாம தடுத்தாங்க. இதுல வந்து பார்க்க போனா ஒரு எஃப்ஐஆரும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த பெண் மறுபடியும் வந்து டிஜிபி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. டிஜிபி ஆஃபீஸில் வந்து பாதுகாப்பு வேண்டி கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் தேசிய மகளிர் ஆணையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மீடியாவில் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த வழக்கை எடுத்துக்கொள்ளப்பட்டது, எஃப்ஐஆர் போடப்பட்டது. ஆனால் பாருங்க, எஃப்ஐஆர் போட்டு கூட அந்த பெண்ணை கூப்பிட்டு 6 மணி நேரம் வந்து விசாரணை பண்ணிக்கிறாங்க. அவன் மொபைலை வாங்கி ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் தவறு பண்ண அந்த விஜய் மோகன் மொபைலை வாங்கலை, அவனை கூப்பிட்டு என்கொயரி பண்ணலை, இது வரைக்கும் கைது பண்ணலை. அவனை பாதுகாக்கிறது வந்து யாருன்னு வந்து பார்க்க போனீங்கன்னா 2 அமைச்சர்கள் நேரடியாக தொடர்பு உள்ளதுங்க. 2 அமைச்சர்கள். அந்த அமைச்சர்களுடைய இது வந்து பேர் வந்து பார்த்தோம்னா காந்தி ராஜனும் தென்னரசு. இவங்க யாருடைய ஆளுங்கன்னு வந்து பார்த்தா புஷி ஆனந்தோடைய ஆளுங்க. புஷி ஆனந்த் வீட்டில் வந்து இந்த மினிஸ்டர்கள்லாம் வந்து அவருக்கு சாப்பாடு பரிமாறினுங்கிறாங்க. இவங்க கட்சி ஆளுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்காத அளவுக்கு. கடைசியாக வந்து ஏடிஜிபி அன்பு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு 3/8/2026 இன்னைக்குள்ள வந்து நாங்கள் வந்து அந்த எஃப்ஐஆர் மேலே நடவடிக்கை எடுத்து அவங்கள கைது பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே தைரியமா இருந்தால் ஏடிஜிபி அன்பு அவர் வந்து கைது பண்ணுவாரா, இல்லை இந்த அமைச்சர் தான் கைது செய்ய விட்டுருவாங்களா? நான் ஏன் சொல்ல வரேன்னா வந்து இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்றாங்களே, இந்த பெண் நான் கேட்குறேன், இங்க இருக்கிற கமெண்ட்ல இருக்கிறவங்களாம் போடுவான் உடனே, அவன் வந்து காட்ட சொன்னா நீ காட்டிடுவியான்னா, நீ அக்கா தங்கச்சியோட பிறந்தவனா இருந்தா உன் அக்கா தங்கச்சிட்ட இவனை யாராவது ஒருத்தன் வந்து மார்பை காட்டுறான் உடம்ப காட்டுறான்னு சொன்னா நீ என்ன பண்ணிருப்ப? வெட்டி சாட்சி போயிருப்ப. ஆனா இந்த பெண்ணுக்கு வந்து அஞ்சி நடுங்கி குழந்தைய கையில வச்சுக்கிட்டு கடைசியில இவன் பெண் குழந்தை மேல கூட வந்து அவன் வந்து கெட்ட பார்வைப்பட்டு அந்த குழந்தைய அடையத்துக்கு முயற்சி பண்ணியிருக்கிறான். இது பொதுவாக பார்ப்போம்னா போக்சோ வழக்கும் பதிவு பண்ணியிருக்கணும். ஆனா இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணல. கடைசியில இந்த பெண் என்ன பண்றாங்கன்னா, எம்எல்ஏ தாயரா, ராணிப்பேட்டையோட எம்எல்ஏ தாயராவை அணுகுறாங்க. ஒரு பெண் என்ன பண்ணிருக்கணும், அந்த பெண்ணை கூப்பிட்டு நீ இந்த மாதிரி நடந்ததால வந்து அவனை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு இதை டெலீட் பண்ணிடுங்க, இந்த லிங்கை, இதோட இந்த பிரச்சனையை முடிச்சிருங்கன்னு சொல்லி வெக்கமா இல்லை அவங்கள? அவங்க என்ன பண்ணிருக்கணும், செருப்பை கட்டி அவனை அடிச்சிருக்க வேண்டாமா? அவனை வந்து சிஎம் வரைக்கும் கொண்டு போயிருக்க கூடாதா? அதை விட்டுட்டு இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்குங்கன்னு வந்து சொல்லி ஒரு டிவிக்கு நிர்வாகியை வந்து இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ சொன்னாங்கன்னா அப்ப மக்கள் எங்கெங்க போவாங்க? ஏன் வந்து யார் இவரை பாதுகாக்கிறாங்க? யாருதான் பாதுகாக்கிறாங்க? நான் வந்து அதான் வந்து கேட்கிறேன் ஒரே ஒரு விஷயத்தை. இந்த இடத்துல 10 மாசமா வந்து கம்ப்ளைண்ட் அலைய விட்டு இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டு கூட இந்த எஃப்ஐஆர் காப்பி வந்து எனக்கு அனுப்புறாங்க. 23ஆம் தேதி என்னமோ இந்த எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க. இது வரைக்கும் அவன் வந்து விசாரிக்கல. இந்த ஒரு விஷயத்த வந்து பார்க்கணும், எந்த ஒரு கட்சி தலைவரும் பேசலங்க. ஆச்சரியமா இருக்குங்க. திமுகல அடிமைப்பட்டு கிடந்தாங்க கூட்டணி கட்சி தலைவர்கள், இன்னைக்கு டிவிக்கேல போய் அதே அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. அப்ப உங்களுக்கு அவங்களுக்கு என்னடா வித்தியாசம் நான் கேட்கிறேன். ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அங்கே ட்வீட் போட்டு வந்து அதை எதிர்த்து கேட்டுக்கிறாரு. பிஜேபியுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் மட்டும்தான் அதை வந்து கேட்டாங்க தவிர எந்த ஒரு கட்சி தலைவரும் வாயை திறக்கல, எந்த ஒரு மீடியாவும் வாயை திறக்கல. அந்த பொண்ணுக்கு வந்து பார்க்க போனால் வந்து ஒரு ஜான் பிரிட்டோன்னு சொல்லி வந்து என்னன்னா வந்து ஒரு செய்தியாளர் வந்து த்ரெட்டன் பண்ணி எத்தனையோ பேரை வந்து மறைமுகமாக த்ரெட்டன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெண்ணை விடாமல் வந்து அவங்க உயிருக்கு அச்சம் இருக்கிறதுனால வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இது வரைக்கும் பார்க்க போனீங்கன்னா வந்து இந்த விஜய் மோகன் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஏன் இந்த அமைச்சர்கள், ஏன் இந்த புஷி ஆனந்த் வந்து அவங்கள பாதுகாக்கணும்? நான் கேட்கிறேன், தவறு செய்தவங்களை யாரா இருந்தாலும் விட மாட்டேன், அவனை கட்சி பதவியில இருந்து தூக்கிடுவேன், அவனை உள்ள தூக்கி வச்சிருவேன்னு சொல்ற விஜய் வந்து ஏன் இவர் மேல நடவடிக்கை எடுக்கல? நான் கேட்கிறேன், ராணிப்பேட்டில் ஒரு ஆம்பளை கூட இல்லையா டிவிகே கட்சியில இந்த பெண்ணுக்காக போராட?
இந்த பெண்ணுக்காக போராட ஒரு அண்ணன் இல்லையா, ஒரு தம்பி இல்லையா? என்னங்க இதுவாக நான் கேட்கிறேன். நீ என்ன சொல்லி வந்த ஆட்சிக்கு? இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இந்த அண்ணன் பாதுகாப்பா சொல்லிட்டு தான் நீ வந்த. இதுவா நீ பாதுகாக்கிற? நீ ஒரு அண்ணனாவும் பாதுகாக்கல, ஒரு மாமனாவும் பாதுகாக்கல. உன் கட்சியில இருக்கிற ஒரு யாரோ ஒரு பொறுக்கி பொறும்போக்கு உனக்கு அண்ணனா தம்பியா மச்சானா அவனை பாதுகாக்கிறார் முதலமைச்சர். முதலமைச்சர் பார்வைக்கு போற வரைக்கும் இந்த வீடியோவை அனுப்புங்க. இந்த பெண்ணுக்காக நியாயத்தை கொடுங்க, நீதியை கொடுங்க. காவல்துறை அவனை கைது பண்ணுவாங்களா? ஏடிஜிபி அன்புன சவால் விட்டு சொல்றேன். இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி அவரை வழக்கு பதிவு பண்ணி நீங்க பண்ணீங்க, நீங்க அந்த நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன், நீங்க நேர்மையான அதிகாரின்னு சொல்லி. தயவு செய்து ராணிப்பேட்டை மக்கள் கேட்கிறேன், டிவிகே கட்சியில இருக்கிற நான் எல்லாரையும் குற்றம் சுமத்தல. ஆனா இன்னைக்கு டிவிகே கட்சியால தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போகுது. இன்னைக்கு ஒரு கல்குவாரியில பிஎஃப் பார்ட்டி ஃபண்ட் உங்க முதலமைச்சருக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்க கீழே இருக்கிற எம்எல்ஏ மினிஸ்டர்களுக்கு தெரியுது. இன்னைக்கு கல்குவாரியில போய் பிஎஃப் கேட்கிறான் பார்ட்டி ஃபண்டை. இன்னைக்கு பார்க்க போனீங்கன்னா மணல் கொள்ளல கேட்கிறான். உதாரணத்துக்கு புசி ஆனந்த் அரசு வழக்கறிஞர்களுக்கு பணம் கொடுத்து நியமிச்சாங்கன்னு சொல்லி இதே டிவிகே கட்சியை சேர்ந்த ஒரு பெண் குற்றச்சாட்டு வச்சு கோர்ட்ல வழக்கு போட்டதால அந்த கட்சியில இருந்து பதவியில இருந்து தூக்கிட்டா புசி ஆனந்த். ஏன் இந்த பொம்பளை பொறுக்கியை தூக்கி போடல? ஏன் பாதுகாக்கிறாரு? அப்போ ஒரு பொம்பளை பொறுக்கியை பாதுகாக்கிற இன்னொருத்த பொம்பளை பொறுக்கியா? அப்ப இது மக்கள் ஆட்சி கிடையாதா? அப்ப இது பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி கிடையாதா? ஏன் இந்த விஜய் மோகனை பாதுகாக்கிறீங்க? ஏன் உங்க கட்சி தலைவர் மேல நடவடிக்கை எடுக்கிறது இல்ல? எங்க போச்சு உங்களுடைய அதிரடி பெண், சிங்க பெண் சொல்லி நீங்க கொண்டு வந்தீங்கல்ல? உண்மையாலுமே நான் கேட்கிறேன் சார், 86 நாள் ஆச்சு சார், நான் எந்த விஷயத்தையும் கேட்கல சார், நீ கொடுத்த வாக்குறுதியெல்லாம் கேட்கல சார். ஆனா காவல்துறை கட்டுப்பாட்டுல இருக்குல்ல, நீ நினைச்சா தமிழ்நாட்டை அடக்கி உடைக்க முடியும்ல, இன்னைக்கு தவறே நடக்காம பண்ண முடியும்ல. ஆனா என்ன ஒண்ணுன்னா எது கேட்டாலும் வழக்கு பதிவு பண்ணிட்டோம். இன்னைக்கு உடனடியாக வழக்கு பண்ணிட்டோம். போன ஆட்சியில் அது பண்ணலையே, ஏன் ஆட்சியில் பண்ணிட்டீங்கன்னு சொல்றீங்க? இது இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லிட்டு தானே நீ ஆட்சிக்கு வந்த. பல பெண்களுடைய குடும்ப வாழ்க்கையை அழித்த இந்த விஜய் மோகன் மீது கைது நடவடிக்கை எடுக்கணும், அவனை பதவியை விட்டு தூக்கணும். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்களும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கணும். தயவு செய்து கட்சி பதவிக்காக இந்த மாதிரி நரிகள் கிட்ட போய் மாட்டிக்க வேண்டாம். நான் இந்த கட்சி சொல்ல, எந்த கட்சியா இருந்தாலும் சொல்றேன், நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஒரு அண்ணனாக, ஒரு தம்பியாக, ஒரு தகப்பனாக நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். தயவு செய்து பதவிக்காக இவங்க இது மாதிரி ஆளுங்கிட்ட எல்லாம் பலியாயிடாதீங்க, சிக்கிடாதீங்க, பாதுகாப்பாக இருங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு அண்ணனாக என்னுடைய இந்த கமெண்ட்ல லிங்க்ல என்னுடைய மெயில் ஐடியை தரேன், நீங்க பதிவு பண்ண, உங்களுக்காக நான் குரல் கொடுப்பேன். இவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ராணிப்பேட்டையில நான் கட்சியின் சார்பாக இல்ல, ஒரு அண்ணனாக அந்த பொன் துணையோட கலெக்டர் ஆபீஸ்க்கு முன்னாடி நான் ஆர்ப்பாட்டம் நடத்துவேன். உண்மையாலுமே இந்த பெண்ணுக்கு ஒரு அண்ணனா தம்பியா உங்க ஆதரவு நீங்க கொடுக்கறதா இருந்தா, மனசாட்சி உள்ள ஆம்பளையா இருந்தா, தைரியம் உள்ள ஆம்பளையா இருந்தா அந்த போராட்டத்தில் நீங்க கலந்து கொண்டு இந்த பெண்ணுக்கு நியாயம் வழங்கணும். முதலமைச்சர் விஜய் அவர்களே, இன்னமும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நம்புறாங்க. உங்க பார்வைக்கு வரலனா தயவு செய்து இவர்கள் மேலாம் நடவடிக்கை எடுங்க. இது என்னன்னு தமிழக மக்களுக்கு உங்களுடைய பதில் தேவை. கடந்த ஆட்சியில தெய்வ செயல் என்ற திமுக இருந்து கொண்டு இளைஞர் இந்த மாதிரி பெண்களை ஆபாசப்படுத்தினார் அப்படின்ற செய்திகள்லாம் பார்க்க முடியாது. அதே போல தாவே காட்சியில் தொடர்கிறதா சார்? நான் ஏற்கனவே பல வீடியோக்கள்ல போட்டிருக்கிறேன். நான் முதலமைச்சர் மீது குற்றம் சுமத்தவில்லை. அவர் நல்லது பண்ணதுக்காக தான் வந்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு பார்க்க போனீங்கன்னா அமைச்சர்களாலேயும் எம்எல்ஏக்களாலேயும் அவர்கள் கட்சி தொண்டர்களால் தான் இந்த கட்சி கவிழும் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு தூய சக்தி சொன்ன நீங்க இன்னைக்கு ஊழல் செய்த அத்தனை சக்திகளும் உங்க கூட இணைச்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு நீங்க அவங்க கட்சிக்குள்ளேயே பிளவு ஏற்பட்டிருக்குது. இன்னைக்கு முதலமைச்சர் பார்வைக்கு இது போல. ஏன்னா இன்னைக்கு அமைச்சர்களே என்ன பண்றாங்கன்னா, முதலமைச்சருக்கு யாரையும் சந்திக்க விடாம அரணா இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த இதுல சில அமைச்சர்கள் கூட விஜயை பார்க்க முடியாது, ஒரு 2 அமைச்சர்களை தவிர. ஏன்னா தவறு நடக்குது. ஏன்னா எல்லாமே பார்க்கணும்னா இளம் சமுதாயர்கள் நிறைய இன்னைக்கு பார்க்க போனா போதையில ஒரு பேக்கரி அச்சு உடைக்கிறான், மாமூல் குடிக்கலன்னு சொல்லி ஒன்று அடிக்கிறான். இது நாற்பதுல டிவியில வருது, யூடியூப்ல வருது. ஆனா எந்த ஒரு டிபேட்லயும் இதை பத்தி சம்பந்தமா வரமாட்டேங்குது. இப்ப இந்த பெண்ணுக்கு நடந்தது கூட இந்த அவல நிலை யாருமே பேசலன்னு சொல்லும் போது தான் எனக்கு வருத்தமா இருக்கு. எங்க போனார் உதயநிதி ஸ்டாலின்? எங்க போனார் கனிமொழி? எங்க போனார் திருமாவளவன்? எங்க போனார் கம்யூனிஸ்ட் கட்சி? எங்க போச்சு இந்த முஸ்லிம் அமைப்புகள்?
எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறீங்கல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், கூட்டணி அமைக்கிறது தவறு இல்லை சார். ஆனா பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீங்க வந்து கேள்வி எழுப்பணும்ல, அந்த முதலமைச்சர்கிட்ட முறையிடணும்ல, உங்களால அந்த முதலமைச்சரை போய் சந்திக்க முடியும்ல. நான் அதை தான் சார் கேட்கிறேன். நான் வேற எந்த விஷயத்தையும் கேட்கல சார். பெண்கள் பாதுகாப்புக்காக தான் சார் பேசுறேன். இன்னைக்கு வந்து போதை வேண்டாம் கலாச்சாரம். இன்னைக்கு வந்து கேட்கிறேன், 60,000 கோடி 70,000 கோடி உள்ள ஒரு துறை இன்னைக்கு வந்து என்னன்னா டாஸ்மார்க் துறையை வந்து எடுத்து வந்து இன்னைக்கு தனியாருக்கு கொடுக்குறாங்கன்னா, அப்ப அந்த 60,000 70,000 கோடி யாருக்கு சார் போக போகுதுன்னா, அமைச்சர்களுடைய சொந்தக்காரங்க வந்து அதை எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க சார். மெல்ல மெல்லமாக இவங்க எல்லாம் ஊழல் சக்தியா மாறுறாங்க. இன்னைக்கு அது போச்சுன்னா, இன்னைக்கு அரசாங்கம் நடத்தினா தப்பு, இதே தனியார் கிட்ட போனா அரசாங்கம் அவங்ககிட்ட இந்த பணம் வாங்கிக்கலாம். அப்ப இது மூலமா வந்து அவன் என்ன பண்ணுவான், சம்பாரிச்சு இது சமூக என்ன சொல்றது, இவங்க வந்து தீவிரவாதிகள் கூட வந்து இவங்க சப்போர்ட் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் கலவரத்துக்கு இந்த பணத்தை யூஸ் பண்ணலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க, இன்னும் தமிழ்நாட்டில் லாட்டரியும் வந்துடும். இன்னைக்கு தமிழ்நாடை சீரழிக்கிறாங்க. இன்னைக்கு கடன் மேல கடன் வாங்கிட்டு இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் வந்து பார்ப்போம்னா, டிவி கேல நான் மறுபடியும் சொல்றேன், எல்லோரையும் சொல்ல. ஆனா தயவு செய்து நீங்க வந்து என்ன சொல்றாங்க, இந்த நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க கமெண்ட் போறதுக்கு முன்னாடி அடுத்தவங்களை சொல்றதுக்கு முன்னாடி உங்க கட்சியில இருக்கவங்க வந்து கேள்வி கேளு. நான் உனக்காக தான் பேசுறேன், உன் முதலமைச்சருக்காக தான் பேசுறேன். ஏன்னா உன் முதலமைச்சர் தான் நல்லது பண்ணுவாங்க தானே நீ தேர்ந்தெடுத்த. அதுல நானும் ஒருத்தன். என் முதலமைச்சர் தானே நான் முதல்ல முறையிட முடியும். பவர் சென்டர் அவர் தான். அதனால தான் நான் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறேன். எதுவா இருந்தாலும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தான் பதவி, இது முழு பொறுப்பு எடுக்க வேண்டும். நான் இது வந்து ஒரு குடிமகனா பதவி பண்றேன். தயவு செய்து தவறு செய்து நடவடிக்கை எடுங்க. ராணிப்பேட்டையுடைய மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் மேல நடவடிக்கை எடுங்க. மறுபடியும் சொல்ற, பெண்களுக்கு ஒரு அண்ணனாக, ஒரு தம்பியாக, ஒரு மாமனாக வந்து முதலமைச்சர் இருப்பாருன்னு சொல்லி பல லட்சம் பெண்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணங்களை வந்து அழிச்சிடாதீங்க. ஜோசப் விஜய் அவர்களே, நான் வேண்டி கேட்டுக்கிறேன், தயவு செய்து இது முதலமைச்சர் பார்வைக்கு போற வரைக்கும் இந்த வீடியோ அனுப்புங்க.